ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மீன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சோயா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்கள் வச்சு நல்ல நிறைவாக சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ரைஸு. பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒன்று சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ண சேர்த்துக்கலாம். ஓகே, தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டு. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராகவே வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தீயை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஆற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ வேக வச்ச சாதம் ஒரு 2 கப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் அந்த ரைஸ் மசாலா எல்லாம் சேரட்டும். ஓகே, இப்போ வந்து நல்லா சேர்ந்துச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான நம்ம சோயா சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே இதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வீட்டில் அதிக நம்ம மசாலா எல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற கொஞ்சமான மசாலா வச்சு நம்ம சூப்பராக இதை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.